சிலபஸை எடுத்துக்கிட்டு அந்த சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்காக பாருங்கள். அந்த சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கையும் பார்த்துட்டு அந்த டாப்பிக்லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியுமோ அதை ஓரலாக சொல்லி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிலபஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நான் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு E=F/Q, எலக்ட்ரிக் ஃபீல்டுனா பாசிட்டிவ்னா அவுட்வர்ட்ஸு, நெகட்டிவ்னா இன்வர்ட்ஸு அப்படின்னு சொல்லி பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? ஓரலாக சொல்லி பார்த்தீங்கனாலே உங்களால் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். 2. 3வது, நமக்கு நிறையா ப்ராக்டிஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறைஞ்ச 48 நாளில் நம்மளால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராக்டிஸ்க்கு உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிபெண்ட் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா புது மாடல் அப்படின்னு ஒன்று நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே கேட்ட மாடல்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணி கேட்கலாமே தவிர, புது மாடல் புதுசாக நான் ஒரு மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எல்லா கொஸ்டினுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. மேபி ஒரு 5 or